கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பெருசா எல்லாரும் தப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு லிமிட். எஸ், நமக்கு கிடைக்குதுன்னு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு கிரெடிட் கார்டு லிமிட், அந்த கார்டுக்குன்னு ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் வரும், மெசேஜ் வந்துட்டே இருக்கும் பேங்க்ல. கீழே லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட லிமிட்டை வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வரும். நம்மளும் கிடைக்குதுன்னு சொல்லி போய் நம்மளோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதனால என்ன பிரச்சனைனா, பேங்க் வந்து கடன் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. நம்ம எல்லா பொருளையும் வாங்கிடுவோம், ஏன்னா நமக்கு தான் லிமிட் இருக்கே. ஆனா அதுல எங்க நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி வந்து அதை வந்து கட்ட முடியாம நம்ம திணறும் போதுதான் நமக்கு வந்து எல்லா பிரச்சனைகளுமே வரும். அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஃபுல்லா பணத்தையும் கட்டாம இருக்க மாட்டோம், மினிமம் மட்டும் கட்டிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு வந்து நம்மளை யாராவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து அந்த ஷேமா ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்மளை யாரும் கேள்வி கேட்காத மாதிரியும் நடந்துக்குவோம், அதே சமயத்துல மாட்டிக்குவோம். நம்மளால ஃபுல் அமௌண்ட்டை பேயும் பண்ண முடியாது. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இந்த மந்த் வர இன்கம் அப்படியே எடுத்து கிரெடிட் கார்டுக்கு பே பண்ணிட்டு அடுத்து நமக்கு எக்ஸ்பென்சஸ், நமக்கு செலவு பண்றதுக்கே பணம் இருக்காது. மறுபடியும் கிரெடிட் கார்டை எடு அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிற பணத்தையே எடுத்து நம்ம திருப்பியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளேயே மாட்டிட்டு வெளியவே வர முடியாம ரொம்பவே கஷ்டப்படுவோம். என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போனஸ் வருது, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வருது அப்படின்னா அப்பதான் லைட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஆனா அப்பவும் நம்ம கம்முன்னு இருக்க மாட்டோம், மறுபடியும் இன்னொரு இஎம்ஐயை தேடி ஓட ஆரம்பிச்சிருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்டை கம்மியாக யூஸ் பண்ணுங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு, ஒரு கேஷ்பேக் வருது, இல்லை ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குது, டீல்ஸ் இருக்குது, அந்த கிரெடிட் கார்டு மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா மட்டும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா தேவையில்லாமல் ஃப்ரூட்ஸ் வாங்குறது, வெஜிடபிள் வாங்குறது, க்ரோசரிஸ் வாங்குறது, இல்லை ஏதாவது பில் பே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற கேஷில் நீங்கள் வந்து அந்த 50% எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா உங்களோட எக்ஸ்பென்சஸ், அதுல இருந்து நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க.